ஹே கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு another vlog. இன்னைக்கு நான் சேலம் வந்திருக்கேன். என்னோட பாப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு நான் சேலம் வரவே இல்லை. ஸோ நேற்று தான் ஹைதராபாத்லேருந்து சேலம் வந்தேன். இங்கே இன்னைக்கு என் கூட யார் இருக்கான்னு பாருங்க. நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. என்ன கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடி. பிரீத்தி கார்த்திகன் நம்ம சேனல்ல பேர் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் யார் அந்த பிரீத்தின்னு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரீத்தி எப்படி இருக்கீங்க? இவங்க தான் பிரீத்தி, என்னோட ஒய்ஃபு. ஸோ பாப்பா உள்ளே தூங்கிட்டு இருக்கா. மணி இப்போ கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது நைட்டு. சும்மா ஏதோ ரேண்டமாக பேசிகிட்டு இருந்தோம். சரி ஓகே, அதை ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணுறோம். எனக்கு தெரில இது வீடியோ வருமானு எனக்கு தெரில. பட் வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி இருக்கீங்க பிரீத்தி? எஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப இப்படி ஃபுல் டயர்ட் ஃபேஸாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நைட் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க தெரியல. கடந்த 1-1.5 வாரமாக ஃபுல்லாக தூங்கவே முடியறதில்ல. நைட்டு ஃபுல்லாக முழிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க வச்சு கூட 1 hour மேலே ஆயிடுச்சு. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்போ எந்திரிக்கிறாங்கன்னு தெரியல. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம பாப்பாவுக்கு நாளையோட, அதாவது April 5 நாளைக்கு. ஸோ நாளையோட 90 days கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 3 months கம்ப்ளீட் ஆகுது. பாப்பா January 5th பிறந்தாங்க. ஸோ நாளையோட 90 days கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளை 3rd month பர்த்டே. ஸோ 4th month ஸ்டார்டிங். ஸோ நாளைக்கு ஏதாச்சும் பண்ணணும். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்பெஷலாக பண்ணோம், அதையுமே நாங்கள் இந்த வ்ளாகில் கவர் பண்ணுவோம், நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் பேசிகிட்டு இருக்கோம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக மாட்டிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே நான் இந்த வ்ளாகில் போடுறேன், பாருங்கள். எப்படி போயிட்டுருக்கு சேலமில்? கிட்டத்தட்ட நான் இவங்க பாப்பாவை தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. ஸோ 3 மாதமாக நான் மட்டும் தான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எப்படி இருக்குது? என்ன மிஸ் பண்ணுறியா? என்ன பண்ணுற? ரொம்ப ரொம்ப பயங்கரமாக தான். ஆக்சுவலாக எனக்கே எப்போடா ஹைதராபாத் போகலாம் அப்படின்னு தான் இருக்குது. பட் ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ ஆக்சுவலாக மிட் ஏப்ரல் போயிருக்க வேண்டியது. இங்கே ஒரு மேரேஜ் இருக்குது. இவரோட கசினுக்கு இப்போ தான் ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால என்னால் இப்போது மறுபடியும் போயிட்டு உடனே வர வேண்டியதாக இருக்கும். அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி மே ஜூன் இதுதான் போகிற மாதிரி இப்போது பிளான் இருக்குது இப்போதைக்கு. இல்லை, கண்டிப்பாக ஜூனில் போயிடுவேன். அதை தவிர வேறு வழியே இல்லை. ஸோ அங்கே போயிட்டு தான் எப்போவும் இங்கே எப்போவுமே ஹெல்ப் இருக்கும் தான். அம்மா இருக்காங்க, ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருக்கும். பட் ஆனால் இவர் எப்போவுமே தனியாக இருக்கார். எனக்கு இவர் கூட இருக்கணும், பாப்பாவும் பார்க்கணும், அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ பாப்பாவையும் பார்க்கணும் இவர், அப்படிலாம் இருக்கும். ஸோ ஸ்டில் வேறு வழி இல்லை. இது எல்லாருக்குமே இருக்கிறது தான். எனக்கு கொஞ்சம் அப்படி தான். ஸோ ஆமாம் கைஸ், ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு கல்யாணமே கிட்டத்தட்ட 3 years கிட்ட போயிட்டுருக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் தள்ளி இருந்ததே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இவ்வளோ லாங் பீரியட் நாங்கள் தனியாக இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம். இருக்கிறப்ப கூட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஹைதராபாத்லேயே தான் டெலிவரி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி, ஸோ அவ்வளோ நாள் தள்ளி இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வேணாம், ஹோம் டவுனே வரல. ஸோ நாங்கள் ஹைதராபாத்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நாங்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ இது என்ன பாப்பா பிறந்துட்டாங்க. ஸோ அதனால அதுக்கப்புறம் நம்மளை தனியாக பார்த்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சொல்லும்போது நமக்கே ஒரு பயம் வந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. சரி, அதனால பாப்பாவோட நல்லதுக்காக ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படின்ற மாதிரி பாப்பாக்காக ஓகே ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ நாள் நாங்கள் தனியாக இருக்கோம். இன்னொரு 2 மாதம் ஜூனில் நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போயிடுவேன். அதான் சொன்ன மாதிரி கசினோட கல்யாணம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நிறையா கப்புள் விளாக்ஸ் பார்ப்பீங்க நம்ம சேனலில். அது வரைக்கும் பாப்பாவும் ஆமாம், பாப்பாவும் ஒய்ஃபும் இங்கே இருக்கிற வரைக்கும் நான் அங்கே இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோஸ் கண்டிப்பாக தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் கப்புள் விளாக்ஸ் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இவருமே எங்கள் வீடியோ எடுதான் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனால் தூக்கமே இல்லாமல் ஒரு ப்ராப்பராக இது இல்லாமல் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒழுங்காக எடுக்காமையே சுற்றிட்டு இருக்கேன். நானும் முடிஞ்சால் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆக்சுவலாக நான் எடுத்து அதை எடிட் பண்ணி போட்டிருக்கு. அது ஒன்றும் பெருசாக அவ்வளோ சீன் கிடையாது. அப்படி இல்லை கைஸ், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைம் எல்லாருக்குமே அப்படி தான். இப்போ நானுமே அப்படி தான். நம்ம சேனல் ஃபஸ்ட் வீடியோ போடும்போது எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு என்னென்னா பேசிக்காக டைம் கிடைக்கிறது இல்லை, ப்ராப்பராக டைம் இருக்குது. பட் ஆனால் இருக்கிற டைமில் எனக்கு தூங்குறதுக்கே சரியாக போயிடுது. ஆமாம், நிறையா இப்போது ஆக்சுவலாக நியூ பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும்.
அதான் நியூ 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 பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. எனக்குமே இது வந்து பயங்கர என்ன சொல்கிறது, எனக்குமே தெரியாது கை. ஹாப்பியாக தான் இருக்கும், ஹாப்பியாக தான் இருக்கும், பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிமாண்டிங் ஒர்க். எக்ஸாஸ்டிங் தான். கண்டிப்பாக வந்துட்டு பயங்கர எக்ஸாஸ்டிங்கான ஒரு பீரியட். அதாவது எனக்கு பர்சனலாக வந்து ஃபாதர்ஸ்க்கு அவ்வளோ இதுவான்னு எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு இல்லை. பட் ஆனால் மதர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் பீரியட் தான் சொல்லணும். ஸோ அந்த அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை வந்துட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு நியூ நியூ பேரண்ட்ஸ் உங்களுக்குமே தெரியும் நீங்கள் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸை கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இது ஒரு வெரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸ் தான் கண்டிப்பாக, இல்லையா? இப்போ கூட ஆக்சுவலாக ஒரு 2 months 3 months ஆனதுனால எனக்கு கொஞ்சம் பழகிருச்சு. ஓகே, இது ஒரு சைக்கிளே இல்லை, நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு பழகிருச்சு. ஆனால் இனிஷியலாக ஒரு 15-30 ஒரு 10-20-30 டேஸ்லாம் வந்து பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல, காலையில் இது ராத்திரி இது எதுவுமே தெரியாமல் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே பழகிக்கிட்டேன். ஓகே, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். நம்ம டெய்லியுமே வந்துட்டு ஐயோ நினச்சிட்டே இருந்தால் நம்மளால நிம்மதியாகவே இருக்கவே முடியாது. ஸோ இட்ஸ் மைண்ட் செட் தான். நம்ம அம்மா ஆகிட்டோம், இப்படி தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது, இதில் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வந்து ஆகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வந்து நமக்கே ஒரு ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகே, என்ன ஆனாலுமே நம்மளை வந்துட்டு அசைக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிக்கணும். நான் ஆக்சுவலாக அந்த கோசு விளாக்ஸில் கூட நம்ம சுதாகர் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாப்புல. எப்படின்னா இந்த விளாக்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, பட் ஆனால் ஒரு இது சொல்லியிருப்பாரு. எப்படின்னா உள்ள பெற்றுக்கிறதுக்கு வந்து ஏஜ் தேவையில்லை, மெச்சூரிட்டி வேணும் அப்படின்னு. அது ஒரு வகையான ஒரு மெச்சூரிட்டி தேவை ஆக்சுவலா. என்ன ஏன்டா பயப்படுற, தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும், சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்க வாழ்க்கை உன செஞ்சிரும், நீ வாழ்க்கையை செய்யணும்டா. ஏஜ் வந்து மேட்டர் கிடையாது, பட் ஆனால் அதுக்கு ஒரு மைண்ட் செட், ஒரு மெச்சூரிட்டி வேணும். வந்து இது வந்து எங்களுக்கே வந்துட்டு ஆஃப்டர் பர்த் தான் ஏன்னா எங்களுக்குமே அந்த இது இல்லை. என்னன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஜாலியா சுத்திட்டு நினைச்சதா பண்ணிட்டு நைட்டு 1 மணி 2 மணிக்கு திடீர்னு வெளில போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படிதான் இருப்போம். பட் இது வந்துட்டு இட்ஸ் நாட் தட் ஈஸி. அதான் இதுக்கு ஒரு தனியான ஒரு மெச்சூரிட்டி, ஒரு மைண்ட் செட் வேணும். அப்போதான் வந்துட்டு இது வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியும். இல்லைன்னா அது வந்து இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில், ஒரு பேர்டன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும். ஸோ அதுதான் வந்துட்டு தேவை. இதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு வந்து மேபி வேறு ஏதாச்சும் அதில் வந்துட்டு மாற்று கருத்துக்கள் இல்லை அடிஷ்னலாக ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்குமே யூஸ் ஆகும், எங்களுக்குமே நாங்களும் தெரிஞ்சுப்போம். புது ஆங்கிள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நாங்களுமே அதை வந்து தெரிஞ்சுப்போம். நான் வந்து ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி வீடியோ எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, நான் எங்கள் ஐகார்டில் தரேன், போய் பாருங்கள். அதில் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நம்ம வந்து ஆஃப்டர் பேபி வந்ததுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. I think we have to put a realization video later on. அது போடவே டைம் இல்ல, அதுதான் இந்த வீடியோ. இது கூட நாங்க பிளான் பண்ணல, இப்போ பேசதான் இந்த ரியலைசேஷன் அப்படி சொல்லிட்டு பிளான் பண்ணி சொல்லிருக்காரு. கரெக்ட். நான் இது வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக ஒன்று எடுக்கலாம் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் அப்படி இங்கே வந்துருச்சு. பட் ஆனால் இது வந்து அந்த ரியலைசேஷன் வீடியோ கூட வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பாப்பா பொண்ணு கிட்டத்தட்ட இப்போ 3 மாதம் ஆக போகுது இல்லையா. ஸோ சுத்தமாக டைமும் இல்லை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கவே இல்லை. அங்கேருந்து ஒரு 25 days இருந்தோம். அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து சேலம் அந்த வாட்டி. அப்புறம் இவர் ஒரு 1 day 2 days இருந்தார், மறுபடியும் இங்கேருந்து அங்கே போயிட்டார். ஸோ நான் இங்கே பாப்பாவை சமையல் போச்சு, அவர் அங்கே தனியாக இருந்துட்டு இருந்தார். ஸோ எதுவுமே ஒரு கம்பைண்டாக எதுவுமே பண்ணவே முடியல. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு டைம் கிடச்சிருந்தது. பாப்பாவும் தூங்கிட்டு இருக்காங்க அமைதியாக. ஸோ இல்லைன்னா அதுவும் முடியாது. அங்கே ரியலைஸ் பண்ணது என்னென்னா குழந்தைக்கு வந்து ஒரு மைண்ட் செட், ஒரு மெச்சூரிட்டி தேவை. ஸோ பியூர் ப்ரெஷர், பொறுமை தேவை கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா உங்களால இதை ஹேண்டில் பண்ணவே முடியாது. நான் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் தான் ஆக்சுவலாக. நான் வந்து நான் நைட்டு தூங்கலாம், காலைல சேர்த்து தூங்கிடுவேன். ஆனால் அங்கே நான் ஒரு வேளை ஹைதராபாத் போயிட்டு நல்லா தூங்க முடியாது. ஸோ அதுக்குமே நான் ரெடி ஆகிடணும். அங்கே போயிட்டு நான் தான் சமைக்கணும். நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலுமே காலைக்கும் மத்தியானத்துக்கும் எல்லாத்துக்குமே சமைச்சாகணும். ஸோ நான் நைட்டு தூங்குறதுனால காலைல ஏஞ்சி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே இருக்கிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸி. அதுக்கும் சேர்த்து தான் மைண்ட் செட் இருக்கணும். அதுவும் கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தால் எவ்ரிடே வில் பி கண்ணு திறக்கும் போது ரொம்ப வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்து அது ஃபிக்ஸ் ஆகி ஓகே இப்படி தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்காச்சும் அட்லீஸ்ட், ஒரு வருஷம் கூட சொல்ல தேவையில்ல,
மோஸ்டா எல்லாம் 6 months தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலுக்கு வந்து நைட்லாம் தூங்க அதுவா ஆரம்பிச்சிருவாங்க. பழகிடும் அவ்வளவுதான். மற்றபடி அது அப்படி இருக்குமான்னு தெரியல. நைட்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க 6 months எல்லாம். ஸோ ஒவ்வொரு பாப்பாவும் ஒரு ஒரு மாதிரி தான். ஸோ அதுவும் சொல்ல முடியாது. பார்க்கலாம் வந்துட்டு நம்ம பாப்பா எப்படி சேட்டை பாப்பாவா இருக்கா இல்லை குட் கேர்ளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். அது வந்து மேபி அடுத்தடுத்த vlogsல எல்லாம் உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆமாம் ஆமாம். ஸோ இதுதான் எங்கள் ரியலைசேஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு என்ன மேஜராக வந்துட்டு நீங்கள் கோ த்ரூ பண்ணீங்க உங்கள் ஆஃப்டர் போஸ்ட் ப்ரெக்னென்சி இல்லை ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பிளான் பண்ணோம் செலிப்ரேஷனுக்கு அப்படின்னா நான் வந்து அந்த கிளிப்பிங்ஸும் இதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த vlogல. அதோட இன்னைக்கு நைட்டும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதான் மணி கிட்டத்தட்ட 12 ஒரு 5 நிமிஷம் இருக்குது 12 ஆகிறதுக்கு. ஸோ இனிமேல் தான் வந்துட்டு பாப்பா எழுந்திரிப்பாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது த்ரூ அவுட் த நைட் அப்படின்னு எனக்குமே தெரியல. பாப்பா வந்து பிறந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு 20-25 days ஹைதராபாத்தில் இருந்தாங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் இங்கே தூக்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நானுமே மந்த்லி ஒன்ஸு அந்த மாதிரி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம் 2 நாள் 3 நாள். இன்றைக்கி நைட் வந்து பாப்பா கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாம். இப்போ வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க. எப்போ எந்திரிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நான் கண்டிப்பாக வந்துட்டு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் போடுறேன் நான், நீங்கள் பாருங்கள். ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆனது எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கூட நான் உங்களுக்கு வந்து ஏதோ ஷார்ட்ஸ் ஆகவோ இல்லை கமெண்ட்ஸ்லேயே கூட நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கார்த்திக் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் போயிட்டு தனியாக vlog பண்ணது ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு. தனியாலாம் போய் வந்துட்டு நான் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட். ஆக்சுவலாக நானே வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட் தான். பயங்கர ஷையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உடைச்சு நானே இது ஒரு புது ஒரு இது எனக்கு புது பரிணாமமா வந்துட்டு மாறிட்டு இருக்காரு. ஸோ அதனால ஆமாம் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸை வந்து என்கேஜிங்காக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஆல்ரைட், பை. Chemistry and biology of the physics and chemistry of biology, biology physicality of the chemistry is one and the same.